நாகை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பழனிசாமியுடன் நமது செய்தியாளர் விஷ்ணுவர்தன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நாகை மாவட்டத்தில் 100% வாக்கு பதிவாகும் என்ற காரணத்திற்காக தேர்தல் ஆணையம் மூலம் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டங்களாக வாக்குப்பதிவை ஏற்படுத்துவதற்காக பரப்புரைகளை ஏற்படுத்தி வருகின்றன. தற்போது நாகை மாவட்ட ஆட்சியருமான மாவட்ட தேர்தல் அலுவலருமான பழனிசாமி சார் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். சார், இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் நடந்திருந்தது, தற்போது இந்த முறை வாக்கு சதவீதம் 100% நடந்ததுக்கு என்ன மாதிரியான பரப்புரைகள் நீங்கள் ஏற்படுத்துறீங்க? நாகப்பட்டினம் மாவட்டம் 100 கிலோமீட்டர் கடற்கரை பரப்பை கொண்டுள்ள ஒரு மாவட்டமாகும். பொதுவாக இது போன்ற வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரம் கிராமப்புற நகர்ப்புறங்களில் அதிக அளவு செய்யப்பட்டு வந்தது. கடற்கரை மாவட்டங்களில் குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரிது சிறிதுமாக 51 கடற்கரை கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள குறிப்பாக மீனவ மக்களுக்கு அதிக அளவு வாக்கு சதவீதம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், குறிப்பாக இங்கு உள்ள மீனவ பெண்கள் அதிக அளவு இந்த வாக்குப்பதிவில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவும் இன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுடைய ஒத்துழைப்போடு படகு மூலமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. இது மூலமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக கடற்கரை கிராமங்கள் உள்ள பகுதிகளில் வாக்கு சதவீதம் அதிகமாக என்பதை நம்புகிறோம். அதாவது நாகை துறைமுகத்தில் இருந்து படகு மூலியமாக சென்று கடலில் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்களிடமும் மீனவ கிராமங்களிடம் துண்டு பிரசவங்கள் விநியோகம் செய்து இந்த பரப்புரையை செய்து வருகிறார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபியுடன் என் விஷ்ணுவர்தன்.